நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாமக்கல்லில் கிரேன் உதவியுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் வர்ணம் பூசிக் கொண்டிருந்த போது விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மின்கம்பி மீது கிரேன் சார்ந்து இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கட்டுப்பாட்டை இழந்த கிரேன் இருவர் மீது சாய்ந்து இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். நாமக்கல் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் வர்ணம் பூசிக் கொண்டிருந்த போது விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மின்கம்பி மீது கிரேன் சாய்ந்து இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கட்டுப்பாட்டை இழந்த கிரேன் மின்கம்பி மீது சாய்ந்ததில் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நாமக்கல் திருச்சி சாலையில கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக கட்டப்பட்ட தர்ஷன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு வர்ணம் பூச பணியில் நாமக்கல் எருமப்பட்டியை சேர்ந்த தொழிலாளர்கள் கடந்த 10 நாட்களாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை மருத்துவமனையின் முகப்பு பகுதியில் உள்ள 4வது மாடியில் பெயிண்ட் அடிப்பதற்காக ராட்சச கிரேன் மூலம் எருமப்பட்டி சேர்ந்த ஜோதி, சுகுமார், முகேஷ் கண்ணா ஆகியோர் 3 பணியில் இருந்துள்ளனர். அப்போது 3வது மாடியை எட்டியுள்ளனர். அப்போ எதிர்பாராதமாக கிரேன் சாய்ந்து உயர் மின்னழுத்த கம்பி மீது மோதி 60 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் கிரேன் பெட்டியில் இருந்த மேலே இருந்த ஜோதி, சுகுமார் சம்பவத்திலே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த முகேஷ் கண்ணா தனியார் மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைப்பட்டு வருகின்றார். இந்த விபத்து தொடர்பாக தகவல் இருந்த சம்பவத்தை இடத்துக்கு வந்த நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்தனர். தற்போது மின்துறை அதிகாரிகளும் சம்பவத்தில் விரைந்து வந்து மின்கம்பத்தை அப்புறப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.